நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கழிவறை இல்லை, அதுக்கு இங்கிலீஷில் டாய்லெட்டுன்னு பேர். டாய்லெட் ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. இல்லை, என்ன பிரச்சனைனா, இங்கிலீஷே பேசுகிற ஒரு கும்பல் இருக்கான்ல பீட்ரு, அவனுங்க அந்த டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் மாற்றிட்டான். இப்போ நம்ம எல்லாருமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம்னு தான் சொல்கிறோம். அது தப்பு இல்லை. இல்லை, என்ன பிரச்சனைனா சார், என் ஜிஎம் இருக்கார் எங்கள் ஆஃபீஸில், அவருக்கு வயசு வந்து 82, ஸ்டில் ஹீ இஸ் ஒர்க்கிங், நோ ரிட்டைர்மெண்ட். ஏன்னா அவர் வந்து எங்கள் இன்ஸ்டியூஷனுடைய எம்ப்ளாயி நம்பர் 1, அந்த மரியாதைக்கு வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்டிவ், இப்போவும் ஸ்கூட்டரில் தானாக வருவார், நல்ல ஆக்டிவ் மேன். இன்னும் ஒன்று மரியாதை கொடுக்க மாட்டார், டைங்க வா அப்படின்வார். அவருக்கு இந்த விஷயம் தெரியல, எது இந்த ரெஸ்ட் ரூம்னு. அவர் அன்றைக்கி ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சோன்னே ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணை காணோம். டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேட்டார், வேர் இஸ் பத்மா அப்படின்னாரு. கான் டு ரெஸ்ட் ரூம் சார்னா. காலையில் நான் ரெஸ்ட்டுன்ட்டு மெமோ இஷ்யூ பண்ணிட்டார் உள்ளே போய். நான் போகிறேன், அந்த பொண்ணு அழுதுனுக்குது. என்னம்மா அப்படின்னா, ஜிஎம் மெமோ இஷ்யூ பண்ணிட்டாரு, காலைல நான் ரெஸ்ட் ரூம் போனது. நான் உள்ளே போனேன், சார் பத்மாவுக்கு மெமோ இஷ்யூ பண்ணி. ஆமாடா, என்ன காலையில் வந்தோன்னே ரெஸ்ட் ரூம்னா? சார் ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட் சார்ண்ணே. யார் சொன்னதுங்க? எல்லோரும் சொல்கிறாங்க சார்ண்ணே. அவர் ஒரு கேள்வி கேட்டாருங்க. ஆமாம், நீங்கள்